கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்ந்து விடையளி. பலா பிளஸ் பழம் என்பது இயல்பீறு புணர்ச்சிக்கான உதாரணம். கரெக்டு. கானம் பிளஸ் பறவை என்பது விதியீறு புணர்ச்சிக்கான உதாரணம். இதெல்லாம் நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணேன்னு ஒரு விதி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணே. அது என்ன இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும்? சிம்பிளா புரிஞ்சுங்க. கசட தபரதான வல்லினம், அதுல டாவும் ராவும் ஒரு சொல்லோட முதல்ல வராது தானே. அப்ப கச தாப்ப தானே ஒரு சொல்லோட முதல்ல வரும். அப்ப இந்த இடத்துல க ச த ப கா வரிசையோ சா வரிசையோ தா வரிசையோ பா வரிசையோ வந்தா வல்லினங்க மிகுமா? வல்லினம் மிகணும்னா வறுமொழியின் முதலெழுத்து ஒரு வல்லின உயிர்மெழுத்தா இருந்தாதான் வல்லினமே மிகும். உங்களுக்கு புரியுதா? அப்ப இங்க கா வரிசை இருந்தா இக்கு, சா வரிசை இருந்தா இச்சி, தா வரிசை இருந்தா இத்து, பா வரிசை வந்தா இப்பு, இதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடம் முக்கியம். இந்த இடம் முக்கியம். இந்த ஈறு எனக்கு உயிர் ஈரா இருக்கணுமா மெய் ஈரா இருக்கணுமா? உயிர் ஈரா இருக்கணும். ஏன் உயிர் ஈரா இருக்கணும்னா, இங்க ஒரு உயிரெழுத்து இருந்தா பக்கத்துல ஒரு மெய்யெழுத்தை நான் ஈஸியா போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு மெய்யெழுத்தா இருந்தா இன்னொரு மெய்யெழுத்தை போடும்போது பிரச்சனை வரும்ல. அதனால நிலைமொழியின் ஈறு எனக்கு உயிர் ஈரா தான் இருக்கணும். ஆனா அந்த உயிர் ஈரை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு இயல்பீறு, ஒன்னு விதி ஈறு. அதுனா இயல்பீறு, அதுனா விதி ஈறு. நிலைமொழியோட இறுதியில இயல்பாவே ஒரு உயிரெழுத்து இருந்தா அது இயல்பீறு. அது எப்படி இயல்பா இருக்கும்? ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க. பலா பிளஸ் பழம். லாவை எப்படி பிரிக்கலாம்? இயல்பாவே இருக்கா? எஸ். இப்ப நான் விதியை பயன்படுத்தினா நிலைமொழியோட இதுல இயல்பாவே உயிரெழுத்து இருக்கு பாருங்க, இதுதான் இயல்பீறு. சரியா? இங்க பா வரிசை இருக்கா? அப்ப வல்லினம் மிகும். அப்ப என்னது? பலாப்பழம். இதுதான் இயல்பீறு. அடுத்த விதி இருப்பாருங்க. கானம் பிளஸ் பறவை. இப்ப எனக்கு பா இருக்குன்னா இப்ப போட முடியாது, ஏன்னா இங்க இம்மு இருக்குல்ல. இப்பதான் விதி இரு. நான் புணர்ச்சி விதியை பயன்படுத்தி, மகர ஈற்று புணர்ச்சி விதியை பயன்படுத்தி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். அப்ப நான் இம்ம தூக்கிட்டேன். இப்ப உயிரீறு ஒப்பிடுச்சா? இப்ப புரியுது அந்த விதிக்கான ரூலே இப்பதான் புரியும். மவ்வீறு ஒற்று அழிந்து உயிரீறு ஒப்பவும். ஒப்பவும்னா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப என்ன ஈறு கிடைச்சிருச்சு? உயிரீறு. நான் எப்படி பிரிக்கலாம்? இன்னும் கூட்டலாம் ஆண் பிரிக்கலாமா? எனக்கு உயிரீறு ஒப்பிடுச்சா? இங்க இயல்பாக ஒப்புச்சு, இங்க விதிப்படி தான் ஒப்புது. அதுதான் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். இப்ப பாவரிசை. இப்ப நான் இப்ப போட்டுக்கலாமா? கானப்பறவைன்னு வருதா? இதுதான் விஷயம். அவங்க ரெண்டுமே கரெக்ட். இயல்பீறுனா என்னது? இயல்பாவே உயிரெழுத்து இருந்தா அது இயல்பீறு. விதியீறுனா என்னது? இது இம்ம தூக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு வந்து உயிரீறு வந்துச்சு. ஸோ ஒரு விதிப்படி நான் வர வச்சதுனால அது என்னது? விதியீறு. ஸோ இவங்க ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி.